ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 10ஆம் வகுப்பு அலகு 7 காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் இந்த பாடம் தான் நோட்ஸ் வீடியோவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். முதல்ல அறிமுகம். 1757ஆம் ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி பிளாசி போர் நடக்குது. இந்த பிளாசி போர் வங்காள நவாபாக இருக்கக்கூடிய சிராஜ் உத்தவ்லாவுக்கும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் நடுவுல நடக்குது. இந்த வங்காள நவாபுடைய படைக்கு தலைமையேற்றவர் யாருன்னா சிராஜ் உத்தவ்லாவுடைய சித்தப்பா மீர் ஜாஃபர். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடைய படைக்கு தலைமையேற்றவர் தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய ராபர்ட் கிளைவ். இந்த ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணிருப்பாருன்னா மீர் ஜாஃபருடைய ரகசிய ஆதரவை பெற்றிருப்பாரு. அது மட்டும் கிடையாது, வங்காளத்துல இருக்கக்கூடிய ஜகத் சேத்துக்களும் ராபர்ட் கிளைவுக்கு உதவி பண்ணிருப்பாங்க. ஜகத் சேத்துக்கள்னா வங்காளத்துல இருந்த வட்டிக்கு பணம் கொடுப்போரதான் ஜகத் சேத்துக்கள் அப்படின்னு அழைச்சாங்க. இவங்க சிராஜ் உத்தவ்லாவுடைய அடக்குமுறை கொள்கைகளால ரொம்பவே அவதிப்பட்டிருப்பாங்க. இந்த போர்ல ராபர்ட் கிளைவ் வெற்றி பெறாரு, சிராஜ் உத்தவ்லா தோல்வி அடைகிறாரு. வங்காளத்துடைய புதிய நவாபாக மீர் ஜாஃபர் நியமிக்கப்படுறாரு. இந்த மீர் ஜாஃபர் என்ன பண்ணிருப்பாருன்னா 1757 மற்றும் 1760 இதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்துல 2,25,00,000 ரூபாயை இவர் கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுத்திருப்பாரு. இந்த தொகையை ஆங்கிலேயர்கள் அவர்களுடைய ஜவுளித்துறையை எந்திரமயமாக்கவும், அதாவது பிரிட்டனுடைய தொழில் புரட்சிக்கு பயன்படுத்தி இருப்பாங்க. அப்போ இதனால இந்தியாவில் உள்ள தொழில்கள் முடங்குறதுக்கும் பிரிட்டன்ல தயாரிக்கப்பட்ட பொருட்கள் இந்திய சந்தையில விற்பனை செய்வதற்கும் இது வழிவகுக்குது. அடுத்தது விவசாயிகள் மற்றும் பழங்குடியினரின் எதிர்ப்பு. ஆங்கிலேய ஆட்சியில கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் குறையாத எண்ணிக்கையில விவசாயிகளுடைய கிளர்ச்சிகள் நடந்திருக்கும். அந்த கிளர்ச்சிகளை நம்ம 4ஆ வகைப்படுத்தலாம். 1 மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சி. அப்படின்னா ஆங்கிலேய ஆட்சி வரதுக்கு முன்னாடி இருந்த அந்த பழைய முறைமைகள், பழைய சமூக உறவுகளை நிலைநிறுத்தும் முயற்சிகள் தொடர்புடையதுதான் இந்த மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சி அப்படிங்கிறது. 2ஆவதா சமய இயக்கங்கள். இந்த சமய இயக்கங்களுக்கு தலைமை ஏற்றவர்கள் சமய தலைவர்கள். இவங்க சமய சிந்தனைகளுடைய அடிப்படையில் சமூகத்தை நம்ம சீரமைப்பதன் மூலம் உள்ளூர் மக்களுடைய விடுதலைக்காக போராடினவங்க தான் இந்த சமய தலைவர்கள். 3ஆவதா சமூக கொள்ளை. இந்த சமூக கொள்ளை இயக்கங்களுடைய தலைவர்களை ஆங்கிலேயர்களும் உயர்குடி மக்களும் குற்றவாளிகளாக கருதினாங்க. ஆனா அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் அவர்களை அவர்களுடைய நாயகர்களாகவும் சாதனையாளர்களாகவும் பார்த்தாங்க. 4ஆவதா மக்களின் கிளர்ச்சி. மக்களின் கிளர்ச்சி அப்படிங்கிறது தலைவர்கள் இல்லாம திடீரென எழுந்த புரட்சி இயக்கங்கள் தான் இந்த மக்களின் கிளர்ச்சி அப்படிங்கிறது. அப்போ இந்த கிளர்ச்சிகள் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வருவாய் முறையில் மாற்றங்கள். இந்தியா முழுவதிலையும் செயல்பாட்டில் இருந்த முகலாய வருவாய் அமைப்பை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி மறுசீரமைக்குது. இதனால விவசாயிகளுடைய நிதி சுமைகள் இன்னும் அதிகரிக்குது. ஆங்கிலேய ஆட்சிக்கு முன்னாடி இந்தியாவுல தனி சொத்துரிமை அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது. ஆனா ஆங்கிலேய ஆட்சிக்கு பிறகு இந்தியாவுல தனி சொத்துரிமை அப்படிங்கிற திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அடுத்தது நிலத்தை கீழ்குத்தகைக்கு விடுவது. ஜமீன்தாரர் அவர்களிடமிருந்த நிலத்தை அவர்களை சார்ந்திருந்த நிலப்பிரபுகளுக்கு கீழ்குத்தகைக்கு விட்டாரு. இந்த நிலப்பிரபு என்ன பண்ணாங்கன்னா விவசாயிகளிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வசூலித்து இந்த ஜமீன்தாரர்களுக்கு கொடுத்தாங்க. இதனால விவசாயிகளின் மீதான வரி சுமை இன்னும் அதிகரிக்குது. விவசாயிகளின் கிளர்ச்சி. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல தொடங்கிய விவசாயிகளுடைய கிளர்ச்சிகள் இந்தியாவுல ஆங்கிலேய ஆட்சி முடிவுக்கு வரும் வரை தொடருது. ஃபர்ஸ்ட் ஃபராசி இயக்கம். 1818ஆம் ஆண்டு ஹாஜி சரியத்துல்லா என்பவரால் தொடங்கப்பட்டதுதான் இந்த ஃபராசி இயக்கம். 1839ஆம் ஆண்டு சரியத்துல்லா மறைந்த பிறகு இந்த ஃபராசி இயக்கத்திற்கு அவருடைய மகனான டுடு மியான் அப்படிங்கிறவர் தலைமை ஏற்கிறாரு. இந்த டுடு மியான் விவசாயிகளிடம் வரி செலுத்த வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டாராம். நிலம் கடவுளுக்கு சொந்தமானது. அப்போ கடவுளுக்கு சொந்தமான நிலத்தில் வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது அப்படிங்கிறது இறை சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு இந்த டுடு மியான் சொல்றாரு. 1862ஆம் ஆண்டு இந்த டுடு மியான் இறந்த பிறகு 1870ல நோவா மியான் அப்படிங்கிறவர்னால இந்த இயக்கம் மீண்டும் உயிர் பெறுது. அடுத்தது ஃபரசத்தில் வஹாபி கிளர்ச்சி. இந்த வஹாபி கிளர்ச்சி ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக துவங்கப்பட்டதாம். 1827ஆம் ஆண்டு வங்காளத்துல ஃபரசத் அப்படிங்கிற பகுதியில இந்த வஹாபி கிளர்ச்சி தோன்றுது. இந்த வஹாபி கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்றவர் டிடு மீர் அப்படிங்கிறவர். இவர் வஹாபி போதனைகளால ஆழமாக ஈர்க்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய மத போதகர். இந்த டிடு மீர் ஜமீன்தாரி முறையால ஒடுக்கப்பட்ட குறிப்பாக இஸ்லாமிய விவசாயிகளின் மத்தியில் செல்வாக்கு மிக்க ஒரு நபராக திகழ்ந்தாராம்.
அடுத்தது பழங்குடியினர் கிளர்ச்சி. காலனி ஆட்சியின் கீழ் இந்திய வரலாற்றிலேயே முதலா அரசு வனங்கள் குறித்த நேரடி தனி உரிமை வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வருது. இதனால பழங்குடியினர்களுடைய பகுதியில பழங்குடியினர் அல்லாத மக்களான வட்டிக்கு பணம் கொடுக்கிறவங்க, வர்த்தகர்கள், நில ஆக்கிரமிப்பாளர்கள், ஒப்பந்ததாரர்கள் இவர்கள் ஊடுருவதற்கு இது ஒரு காரணமாக அமையுது. இதனால இந்த பழங்குடி மக்கள் அவங்களுடைய நிலத்தின் பெரும்பகுதி இழக்கப்பட்டு அவர்கள் பாரம்பரியமாக குடியிருந்து வந்த அந்த பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. இதுதான் பழங்குடியினர் கிளர்ச்சி ஏற்படுவதற்கு வழிவகுக்குது. முதல்ல கோல் கிளர்ச்சி. கோல் கிளர்ச்சி 1831 1832 இந்த காலகட்டத்துக்குள்ளாடி நடைபெறுதான் கோல் கிளர்ச்சி. இது ஜார்க்கண்ட், ஒடிசா இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சோட்டா நாக்பூர், சிங்புங் இந்த இடங்கள்ல நடந்த ஒரு மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சியாக இருக்குது. இந்த கோல் கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்றவர்கள் பிந்த்ராய் சிங்ராய் அப்படிங்கிறவங்க. இந்த கோல் கிளர்ச்சி நடைபெறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சோட்டா நாக்பூர் பகுதியுடைய அரசர் வரி வசூலிக்க கூடிய பணியை வட்டிக்கு பணம் கொடுப்பவரிடம் குத்தகைக்கு விடுறாரு. இந்த வட்டிக்கு பணம் கொடுப்பவங்க என்ன பண்றாங்கன்னா, அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கிறது, பழங்குடியின மக்களை கட்டாயப்படுத்தி அவர்களுடைய பகுதியில இருந்து வெளியேற்றது, இது எல்லாமே கோல் இன மக்களிடம் கோபத்தை ஏற்படுத்துது. இந்த கோல் இன மக்களின் தொடக்க கால போராட்டம் எப்படி இருக்கும்னா, வெளியாட்களின் சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்துதல், கொள்ளையடித்தல், கலவரம் செய்தல் இந்த வழிகள்லாம் அமையுது. இதுக்கு அடுத்து இவங்க வட்டிக்கு பணம் கொடுப்போர்களை, வர்த்தகர்களை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மேளங்களை முழங்கியும் அம்புகளை எய்தும் வெளியாட்களை வெளியேற செய்யும் எச்சரிக்கைகளை செய்தும் இந்த பழங்குடியின தலைவர்கள் தங்களுடைய கிளர்ச்சி பற்றிய செய்தியை வெளியில பரப்புறாங்க. ஆங்கிலேய அரசு ஒரு பெரிய அளவிலான வன்முறை மூலம் இந்த கோல் கிளர்ச்சியை அடக்குது. அடுத்தது சாந்தலர்களுடைய கிளர்ச்சி. இந்தியாவுடைய கிழக்கு பகுதிகளை பரவலாக வாழ்ந்து வந்தவங்க தான் சாந்தலர்கள். இவங்க ராஜ்மஹால் மலையை சுற்றிலும் இருந்த வனப்பகுதியில வாழ்ந்து வராங்க. நிரந்தர குடியிருப்புகளின் கீழ் ஜமீன்களை உருவாக்குவதற்காக பூர்வீக இடத்தை விட்டு இந்த சாந்தலர் மக்கள் இடம்பெயர வேண்டி நிர்பந்திக்கப்பட்டதுனால இவங்க அங்க இருந்து வெளியேற்றப்படுறாங்க. அப்படி வெளியேறிய மக்கள் ரயில்வே கட்டுமான பணியில ஈடுபட்டிருந்த ஐரோப்பிய அதிகாரிகள், உள்ளூர் காவலர்களால ஒடுக்கப்படுறாங்க. இவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வட்டிக்கு பணம் கொடுப்போரை சார்ந்து வாழ நிர்பந்திக்கப்படுறாங்க. ஆனா கூடிய விரைவிலே இவங்க கடன் மற்றும் பணம் பறித்தல் ஆகிய தீய வலையில் சிக்க தொடங்குறாங்க. அப்போ இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஆங்கிலேய நிர்வாகத்தின் கீழ் அவங்களுடைய நியாயமான குறைகளுக்கு நீதி கிடைக்காது அப்படிங்கிறதை உணர்ந்த மக்கள் அவங்க புறக்கணிக்கப்பட்டதாக இந்த மக்கள் உணர ஆரம்பிக்கிறாங்க. இந்த சாந்தலர் மக்களுடைய கிளர்ச்சியின் வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, 1854 ஆண்டு பல இடங்கள்ல சமூக கொள்ளை நடவடிக்கைகள் நடக்குது. இந்த நடவடிக்கைகள் பீர் சிங் அப்படிங்கிறவருடைய தலைமையில் நடக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த சமூக கொள்ளை நடவடிக்கைகள் எல்லாமே மகாஜன்கள், வர்த்தகர்கள் இவர்களை குறிவைத்து அவர்களுக்கு எதிராக நடக்குது. 1855 ஆண்டு சித்து, கனு அப்படிங்கிற 2 சாந்தல சகோதரர்கள் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்துறதுக்கு அவங்களுக்கு கடவுளிடமிருந்து தேவ செய்தி கிடைத்ததாக அறிவிக்கிறாங்க. 1855 ஆண்டு ஜூலை மாதம் இந்த கிளர்ச்சி மகாஜன்கள், ஜமீன்தார்கள், ஆங்கிலேய அதிகாரிகள் இவர்களுக்கு எதிராக ஒரு வெளிப்படையான கிளர்ச்சியாகவே உருவெடுக்குது. இந்த மக்கள் வில் மற்றும் விஷம் தடவிய அம்புகளை ஏந்தியவாறு கோடரிகள், கத்திகள் ஆகியவற்றுடனும் இந்த ராஜ்மஹால், பாகல்பூர் நோக்கி கம்பெனி ஆட்சிக்கு முடிவு கட்ட போவதாக முழக்கமிட்டபடி பேரணியாக சென்றாங்களாம். ஆனா ஆங்கிலேயர்கள் இந்த மக்களுடைய சொத்துக்களை சூறையாடி இறுதியாக கிளர்ச்சி முழுமையாக ஒடுக்கப்படுது. 1855 ஆண்டு இந்த சாந்தலர்களுடைய வசம் இருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்துவது பற்றிய சட்டம் நிறைவேற்றப்படுது. இந்த சட்டம் சாந்தல் பர்ஹானா மண்டலம் அப்படிங்கிற ஒரு தனி மண்டலத்தை உருவாக்கக்கூடிய வகையில இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதாம். அடுத்தது முண்டா கிளர்ச்சி. இந்த முண்டா கிளர்ச்சியை உலுகுலன் கிளர்ச்சி அப்படின்னும் அழைக்கப்படுது. உலுகுலன் கிளர்ச்சினா பெரிய கலகம் அப்படிங்கிறது பொருள். ராஞ்சியில நடைபெற்ற இந்த உலுகுலன் கிளர்ச்சி தான் பழங்குடியின கிளர்ச்சிகள்லயே முக்கியமான கிளர்ச்சியாக அறியப்படுது. கூட்டாக நிலத்தை வைத்துக்கொண்டு குண்டக்கட்டி அப்படிங்கிற முறையில் விவசாயம் செய்வதில் இந்த முண்டா மக்கள் பெயர் பெற்றவங்க. அப்போ இந்த மக்களை இந்த முண்டா இன மக்களை கொத்தடிமைகளாக தோட்டங்கள்ல வேலை செய்யறதுக்கு வலுக்கட்டாயமாக பணியில அமர்த்துறாங்க.
1890ஆம் ஆண்டு இந்த முண்டா இன பழங்குடியின மக்களை அவர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இருந்து இடம்பெயரச் செய்வது, அப்புறம் அவங்களை கட்டாய உழைப்பிற்கு உட்படுத்துவது, இதை முண்டா இன பழங்குடியின தலைவர்கள் எதிர்க்கிறாங்க. பிர்சா முண்டா தம்மை கடவுளின் தூதர் அப்படின்னு அறிவித்தவுடன் இந்த இயக்கத்திற்கு ஒரு ஊக்கம் கிடைக்குது. இந்த பிர்சா முண்டா என்ன சொல்றாருன்னா, தமக்கு இறை தொடர்பு இருப்பதாகவும் குறி சொல்வதன் மூலமாட்டு முண்டா இன மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண போவதாகவும் மக்களுடைய அரசை நிறுவப் போவதாகவும் இவர் உறுதியளிக்கிறாரு. இரவு கூட்டங்கள் பல நடத்தப்படுது. அந்த இரவு கூட்டங்கள்ல கிளர்ச்சி ஒன்றுக்கு திட்டமிடப்படுது. 1889ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் நாளில் இவங்க வன்முறையை கையில எடுக்கிறாங்க. கட்டடங்கள் தீக்கிரையாக்கப்படுது. கிறிஸ்தவர்களாக மதம் மாறிய முண்டாக்களின் மீது அம்பு எறிது தாக்குதல் நடத்தப்படுது. காவல் நிலையங்களும் தாக்கப்படுது. அரசு அதிகாரிகளும் தாக்கப்படுறாங்க. சில மாதங்களுக்கு இந்த மாதிரியான தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்படுது. இறுதியாக முண்டா கிளர்ச்சி முடக்கப்படுது. 1900ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்ட பிர்சா முண்டா சிறையில் உயிர் நீக்கிறாரு. முண்டா கிளர்ச்சியை அடுத்து ஆங்கிலேய அரசு பழங்குடியின நிலம் பற்றிய கொள்கையை வகுக்க முனையுது. 1908ஆம் ஆண்டு சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டு பழங்குடியினருடைய நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவது தடுக்கப்படுது. அடுத்தது 1857ஆம் ஆண்டின் பெருங்கிளர்ச்சி. இது முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னும் அழைக்கப்படுது. இராணுவ வீரர்களுடன் ஆயுதம் ஏந்திய படைகளும் இணைந்து நடந்த முதல் மாபெரும் புரட்சின்னா அது 1857ஆம் ஆண்டுடைய பெருங்கிளர்ச்சி தான். இராணுவ வீரர்களும் ஆயுதம் ஏந்திய படைகளும் இணைந்து புரட்சி நடந்ததுனால முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்கு கிளர்ச்சியில வன்முறை வெடிக்குது. கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியை இந்த புரட்சி முடிவுக்கு கொண்டு வருது. இந்திய துணை கண்டத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு ஆங்கில மகாராணியுடைய நேரடி ஆட்சியின் கீழே வருது. 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கான காரணங்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆங்கிலேய இந்தியாவின் இணைப்பு கொள்கை. 1840 1850 இந்த காலகட்டங்கள்ல இரண்டு முக்கிய கொள்கைகளின் மூலமாட்டு அதிக நிலப்பகுதிகள் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் கீழ் இணைத்து கொள்ளப்படுது. அதுல முதல் கொள்கை என்னன்னா மேலாதிக்க கொள்கை. அதாவது ஆங்கிலேயர்கள் அவர்களை வானளாவிய அதிகாரங்கள் கொண்ட ஒரு உயர்ந்த அதிகார அமைப்பாக கருதினாங்க. அதனால இந்தியாவில இருக்கக்கூடிய அந்த உள்நாட்டு ஆட்சியாளர்கள் திறனற்றவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில புதிய நிலப்பகுதிகள் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடன் இணைக்கப்படுது. இரண்டாவது வாரிசு இழப்பு கொள்கை. அதாவது அரசு கட்டிலில் அரியணை ஏறதுக்கு நேரடி ஆண் வாரிசு இல்லைன்னா அந்த ஆட்சியாளர் இறந்த பிறகு அந்த பகுதி ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்படும். அப்போ இந்த வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில சதாரா, சம்பல்பூர், பஞ்சாபுடைய சில பகுதிகள், ஜான்சி, நாக்பூர் இது எல்லாமே ஆங்கிலேய ஆட்சியின் கீழே இணைக்கப்படுது. இரண்டாவது காரணம் என்னன்னா இந்திய கலாச்சார உணர்வுகள் பற்றிய தீவிர தன்மை இல்லாதது. 1806ஆம் ஆண்டு நடந்த வேலூர் கழகத்துல சிப்பாய்கள் சமய குறியீடுகளை நெற்றியில அணிவதற்கும் தாடி வைத்துக் கொள்வதற்கும் தடை விதிக்கப்படுது. தலைப்பாகைகளுக்கு பதிலாட்டு அவங்களுக்கு வட்ட வடிவிலான தொப்பிகளை அணியறதுக்கு அவங்க வற்புறுத்தப்படுறாங்க. அப்ப இதை எதிர்த்து அந்த சிப்பாய்கள் கிளர்ச்சி பண்றாங்க. அப்போ இந்த ஆடை கட்டுப்பாடுகள் எல்லாமே சிப்பாய்களை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற செய்வதற்கான ஒரு முயற்சியாக அவர்கள் பயந்தாங்க. அடுத்தது 1824ஆம் ஆண்டு கல்கத்தாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாரக்பூர்ல சிப்பாய்கள் கடல் வழியாக பர்மா செல்ல மறுக்கிறாங்க. ஏன்னா கடல் கடந்து சென்ற அவர்களுடைய ஜாதியை இழக்க நேரிடும் அப்படின்னு அவர்கள் நம்பினதுதான் அதுக்கு காரணமா இருக்குது. அடுத்தது ஐரோப்பிய சிப்பாய்களுடன் ஒப்பிடுகையில இந்திய சிப்பாய்களுக்கு மிக குறைந்த அளவுல தான் ஊதியம் வழங்கப்படுது. இனி இந்த சிப்பாய்கள் தரக்குறைவாக நடத்தப்பட்டதோடு மட்டும் கிடையாம மூத்த படையினரால் இனக்குறியிடப்பட்டு அவமதிக்கப்படுறாங்க. கலகம். இந்த கலகத்துக்கான உடனடி காரணம் என்னன்னா புதிய என்ஃபீல்டு துப்பாக்கிக்கு வழங்கப்பட்ட தோட்டாக்கள் பற்றிய வதந்தி தான் இந்த புரட்சிக்கு காரணமாக இருக்குது. இந்த தோட்டாக்கள் இருக்கக்கூடிய அந்த கார்ட்ரிட்ஜ்ல பசு மற்றும் பன்றி கொழுப்புல இருந்து தயாரிக்கப்பட்ட பசை இந்த கார்ட்ரிட்ஜ்ல பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சிப்பாய்கள் சந்தேகம் கொள்றாங்க. அப்போ இந்த தோட்டாக்களை அந்த துப்பாக்கியில நிரப்புறதுக்கு முன்னாடி அந்த
கார்ட்ரிட்ஜை வந்து இவங்க வாயால கடிக்க வேண்டி இருந்தது. இந்துக்கள்ல பெரும்பான்மையானவர்களுக்கு பசு புனிதம் வாய்ந்ததாக இருந்துச்சு. முஸ்லிம்களுக்கு பன்றி இறைச்சி தடை செய்யப்பட்ட உணவாக இருக்குது. மார்ச் 29ஆம் தேதி மங்கள் பாண்டே அப்படிங்கிற சிப்பாய் தன்னுடைய ஐரோப்பிய அதிகாரியை வந்து தாக்குறாரு. அப்போ மங்கள் பாண்டேவை கைது செய்ய உத்தரவிட்டும் அவருடைய சக சிப்பாய்கள் வந்து மங்கள் பாண்டேவை கைது செய்ய மறுக்கிறாங்க. இதனால மங்கள் பாண்டேவும் இன்னும் பலரும் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டு தூக்கிலிடப்படுறாங்க. இதனால கலவரம் ஏற்படுது. பொருட்களை தீயிட்டு கொளுத்துவது இதெல்லாமே அம்பாலா, லக்னோ, மீரட் இந்த ராணுவ குடியிருப்பு பகுதிகளில் நிகழ்ந்ததாட்டு தகவல்கள் வெளியாகுது. 1857ஆம் ஆண்டு மே 11ஆம் தேதி மீரட்ல இருந்து டெல்லி செங்கோட்டை நோக்கி ஒரு குழுவாக சிப்பாய்கள் அணிவகுத்து போறாங்க. அதே மாதிரி இன்னொரு கூட்டமும் முகலாய மன்னர் 2ஆம் பகதூர் ஷா தங்களுடைய தலைவராக வேண்டும்னு அந்த டெல்லி செங்கோட்டையில கூடுது. இதனால 2ஆம் பகதூர் ஷா இந்துஸ்தானத்துடைய மா மன்னராக பதவியேற்கிறாரு. இதை அடுத்து வடமேற்கு மாகாணம், அயோத்தி இந்த பகுதிகளை கிளர்ச்சியாளர்கள் வந்து கைப்பற்றாங்க. டெல்லி வீழ்ச்சி அடைந்துட்டு அப்படிங்கிற செய்தி கங்கை நதி பள்ளத்தாக்கை எட்டியவுடன் ஜூன் மாத தொடக்கம் வரைக்கும் ஒவ்வொரு இராணுவ குடியிருப்பு பகுதியிலையும் கிளர்ச்சிகள் நடக்குது. வட இந்தியாவில் பஞ்சாப், வங்காளம் இந்த இடங்களை தவிர மற்ற இடங்கள்லாம் ஆங்கிலேய ஆட்சி காணாமல் போகுது. இது மட்டும் கிடையாது, இந்த 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சியில உள்நாட்டு கிளர்ச்சியுமே நடக்குது. வட இந்தியாவுடைய பாதிக்கப்பட்ட கிராம சமூகத்துல வாழ்ந்த மக்களும் இந்த கிளர்ச்சிக்கு அவங்களுடைய ஆதரவை வந்து தெரிவிக்கிறாங்க. ஆங்கிலேய இராணுவத்துல வேலை பார்த்த சிப்பாய்கள் வந்து உண்மையிலேயே சீருடையில இருந்த விவசாயிகள். வருவாய் நிர்வாகம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டதுல இந்த விவசாயிகள் வந்து பாதிப்படைஞ்சிருப்பாங்க. சோ இவங்களும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா கிளர்ச்சிக்கு தங்களுடைய ஆதரவை அளிச்சிருப்பாங்க. இந்த உள்நாட்டு கிளர்ச்சி முதலா வடமேற்கு மாகாணம் அயோத்தியுடைய பகுதிகளில் தான் வெடிக்குது. இந்த 2 பகுதிகளில் இருந்துதான் சிப்பாய்கள் வந்து முக்கியமாக பணியில் சேர்க்கப்பட்டிருப்பாங்க. அடுத்தது பெரும் எண்ணிக்கையிலான ஜமீன்தாரர்கள், தாலுக்தார்கள் இவங்களும் வந்து கிளர்ச்சியில ஈடுபட்டிருப்பாங்க. ஆங்கிலேய பொருட்களால இந்திய கைவினை பொருட்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். அதனால ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் வேலை இழந்திருப்பாங்க. ஆக மொத்தம் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு ஒட்டுமொத்த ஆத்திரம்தான் கிளர்ச்சியாக வெடிக்குது. பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடிய முக்கிய போராட்ட வீரர்கள் யாரெல்லாம் பார்த்தோம்னா, கடைசி பேஸ்வா மன்னராக இருக்கக்கூடிய 2ஆம் பாஜிராவுடைய தத்து பிள்ளை நானா சாஹிப். இவரு கான்பூர் பகுதியில நடந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியிருப்பாரு. காரணம் என்னன்னா, இவருக்கு ஓய்வூதியம் தரதுக்கு கம்பெனி மறுத்திருக்கும். அதுதான் இவர் வந்து கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கும். லக்னோல பேகம் ஹஸ்ரத் மஹால், பிரெய்லியில கான் பகதூர், ஜான்சில ராணி லட்சுமிபாய் இவங்க எல்லாருமே வந்து கிளர்ச்சியில தலைமையேற்றிருப்பாங்க. ஜான்சில ராணி லட்சுமி பாய் வந்து கிளர்ச்சியில தலைமையேற்றதுக்கு காரணம் என்னன்னா, வங்காளத்துடைய தலைமை ஆளுநராக இருக்கிற டல்ஹௌசி பிரபு இந்த லட்சுமி பாயுடைய கணவர் இறந்த பிறகு அவருடைய வாரிசாக ஒரு ஆண் பிள்ளையை தத்தெடுத்து கொள்ள அனுமதி கொடுக்கல. வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில ஜான்சி வந்து ஆங்கிலேய அரசுடன் இணைக்கப்படுது. இதனால ராணி லட்சுமி பாய் ஜான்சி பகுதியில வந்து கிளர்ச்சிக்கு தலைமையேற்றிருப்பாங்க. கிளர்ச்சி அடக்கப்படுதல் 1857ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தொடக்கத்துல தில்லி, மீரட், ரோஹில்கண்ட், ஆக்ரா, அலகாபாத், பனாரஸ் இந்த மண்டலங்களின் படைகள் ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டு கடுமையான இராணுவ சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கும். இனி இந்த 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சி தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிளர்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டது, திட்டமிடப்பட்டது அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது. இந்த கிளர்ச்சியில பங்கேற்கிறதுக்கு இந்திய இளவரசர்களிடம் ஆர்வம் குறைந்து காணப்பட்டிருக்கு. கிளர்ச்சியில ஈடுபட்டவர்களுக்கும் குறைந்த அளவு ஆயுதங்கள், வெடிபொருட்கள் கிடைத்திருக்கு. இந்த கிளர்ச்சிக்கான ஒரு தலைமை இல்லாததும் இந்த கிளர்ச்சி தோல்வியடைய முக்கிய காரணமாக இருக்குது. ஆங்கிலேய இராணுவம் கிளர்ச்சியை வந்து கடுமையாக ஒடுக்குது. 1857ஆம் ஆண்டுடைய பிற்பகுதியில டெல்லி ஆங்கிலேய துருப்புகளால கைப்பற்றப்படுது. இனி சிறைப்பிடிக்கப்பட்ட பகதூர் ஷா பர்மாவுக்கு கொண்டு செல்லப்படுறாரு.
இந்தியா ஆங்கிலேய அரசு காலனியாக மாறுதல். 1858ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாடாளுமன்றத்தால நேரடியாக ஆட்சி அதிகாரம் செலுத்தப்படும் ஆங்கிலேய அரசின் காலனிகள்ல ஒன்றாக இந்தியா அறிவிக்கப்படுது. இனி இந்த பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துடைய அமைச்சரவை உறுப்பினர் ஒருவர் இந்தியாவுக்கான அரசு செயலராக பதவி வகிப்பார் அப்படின்னும் அறிவிக்கப்படுது. நிர்வாகத்தில் செய்யப்பட்ட மாற்றங்கள். இந்திய மக்களுக்கு விக்டோரியா அரசியார் ஒரு அறிவிப்பு கொடுக்கறாங்க. அந்த அறிவிப்புல பாரம்பரிய நிறுவனங்கள் மற்றும் மதம் தொடர்பான விஷயங்கள்ல ஆங்கிலேய அரசு தலையிடாது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அரசு பணிகள்ல இந்தியர்கள் இனி சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் அப்படிங்கிற உறுதிமொழி அளிக்கப்படுது. இந்திய ராணுவத்துடைய கட்டமைப்புல 2 முக்கிய மாற்றங்கள் செய்யப்படுது. அது எதெல்லாம்னா, முதல்ல இந்தியர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்படுது. இரண்டாவது, முக்கியமான பதவிகள் மற்றும் பொறுப்புகள் வைப்பதில் இருந்து இந்தியர்கள் விலக்கி வைக்கப்படுறாங்க. அடுத்தது, காலாட்படையுடைய கட்டுப்பாட்டை ஆங்கிலேயர்கள் எடுத்துக்கொள்றாங்க. அந்த காலாட்படைக்கு ஆளெடுக்கும் முயற்சியில் 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சியின் போது ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக இருந்த சமூகங்களுக்கு மாற்றாங்க. உதாரணம் சொல்லணும்னா, ராஜபுத்திரர்கள், பிராமணர்கள், வட இந்திய முஸ்லிம்கள் இவங்களை எல்லாம் விலக்கி வைத்து ஆங்கிலேயர்கள் கூர்காக்கள், சீக்கியர்கள், பதான்கள் போன்ற இந்து அல்லாத குழுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் விவசாயிகளின் கிளர்ச்சிகள். ஃபர்ஸ்ட், கருநீல சாய கிளர்ச்சி. இந்த கருநீல சாயம் அல்லது இண்டிகோ கிளர்ச்சின்னு சொல்லுவோம். காலம் பாத்தீங்கன்னா 1859 இருந்து 1860 இந்த காலகட்டத்துக்குள்ளாடி நடைபெற்றிருக்கும். ஐரோப்பியர்கள் இண்டிகோ செடியை பயிரிடுறதுக்கு இந்திய விவசாயிகளை பணியில அமர்த்துறாங்க. இந்த இண்டிகோ பயிரிடப்பட்டு அறுவடை செய்த பிறகு அது தொழிற்சாலைகள்ல சாயமாக உருவாக்கப்படுது. இந்த சாயம் ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. விவசாயிகள் இந்த இண்டிகோ செடியை பயிரிடுறதுக்கு நிர்பந்திக்கப்படுறாங்க. ஆங்கிலேய முகவர்கள் இந்த இண்டிகோ பயிரை பயிரிடுவோருக்கு நிலத்துக்கான வாடகை அப்புறம் இதர செலவுகளை சமாளிப்பதற்காக ஒரு ரொக்க பணத்தை முன்பணமாக கொடுத்து உதவுறாங்க. ஆனா இந்த பணம் வட்டியுடன் திரும்ப செலுத்தப்பட வேண்டும். அப்போ உணவு தானிய பயிர்களுக்கு பதிலாக இவங்க இண்டிகோ பயிரை பயிரிடுறதுக்கு விவசாயிகளை வற்புறுத்துறாங்க. ஆனா இந்த இண்டிகோ செடியை அறுவடை செய்த பிறகு இறுதியில மிக குறைந்த விலையை தான் விவசாயிகளுக்கு இந்த ஆங்கிலேய முகவர்கள் கொடுக்கறாங்க. அந்த தொகையை கொண்டு இவங்களுக்கு அவங்க வாங்கிய முன்பணத்தை கூட என்ன பண்ண முடியலைன்னா திரும்பி செலுத்த முடியல. இதனால இந்த மக்கள் கடன்ல மூழ்றாங்க. தந்தை வாங்கிய கடன் அவர்களுடைய மகன் மீது சுமத்தப்படுது. 1859ஆம் ஆண்டு இண்டிகோ கிளர்ச்சி தொடங்குது. இந்த கிளர்ச்சி ஒரு வேலை நிறுத்த வடிவில் தொடங்குது. வங்காளத்துடைய நாடியா மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சார்ந்த விவசாயிகள் தான் இண்டிகோ செடி இனி பயிரிட போவதில்லை அப்படின்னு மறுத்து வேலை நிறுத்தத்துல ஈடுபடுறாங்க. இந்து முஸ்லிம் விவசாயிகள் இந்த கிளர்ச்சியில பங்கேற்கிறாங்க. பெண்களும் குடங்கள், உலோக தட்டுக்களை ஏந்தியபடி ஆண்களோடு இந்த போராட்டத்துல பங்கேற்கிறாங்க. தீனபந்து மித்ரா அப்படிங்கிறவர் நீல் தர்பன் அப்படிங்கிற தலைப்புல ஒரு நாடகத்தை எழுதுறாரு. நீல் தர்பன் அப்படின்னா இண்டிகோவின் கண்ணாடி அப்படிங்கிறது பொருள். அடுத்தது, தக்கான கலவரங்கள். 1875ஆம் ஆண்டு அதிக அளவிலான வரி விதிப்பு வேளாண்மையை பாதிக்குது. வேளாண்மையை பாதிக்கிறதுனால பஞ்சம் ஏற்படுது. இந்த பஞ்சத்தால உயிரிழப்புகள் அதிகரிக்குது. 1875ஆம் ஆண்டு மே மாதம் தக்காணத்துல வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிராக கலவரங்கள் நடக்குது. இந்த கலவரங்கள் பூனா அருகே இருக்கக்கூடிய சூஃபா அப்படிங்கிற கிராமத்துல தான் முதலாக நடந்ததாக பதிவாகி இருக்கு. பூனா அப்புறம் அகமது நகர் இந்த பகுதிகள்ல சுமார் 30 கிராமங்கள்ல இது மாதிரியான கலவரங்கள் ஏற்பட்டதாக பதிவாகி இருக்கு. குஜராத்ல வட்டிக்கு பணம் வழங்குவோரை குறிவைத்து இந்த கலவரங்கள் நடந்திருக்கு. ஆங்கிலேய ஆட்சியின் கீழே இருந்த விவசாயிகள் நேரடியாக வருவாயை அரசுக்கு செலுத்த வேண்டி நிர்பந்திக்கப்படுறாங்க. அது மட்டும் கிடையாது, புதிய சட்டப்படி இந்த விவசாயிகள் எந்த நிலத்தை அடமானம் வைத்து கடன் வாங்கினாங்களோ அந்த நிலத்தை எடுத்துக்கொண்டு ஏலம் விட்டு கடன் தொகையை எடுத்துக்கொள்றதுக்கு கடன் வழங்கியவருக்கு அனுமதி கிடைச்சிருந்துச்சு. இதுதான் இங்க கிளர்ச்சி ஏற்படுறதுக்கு காரணமா இருக்குது. அடுத்தது, இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுதல். 1870 இருந்து 1885 வரைக்கும். தேசிய எழுச்சி. 1852ஆம் ஆண்டு சென்னை வாசிகள் சங்கம். 1866 கிழக்கிந்திய அமைப்பு. 1884 சென்னை மகாஜன சபை. 1870 பூனா சர்வஜனிக் சபை. 1885 பம்பாய் மாகாண சங்கம் போன்ற அமைப்புகள் தொடங்கப்படுது.
அடுத்தது தாதாபாய் நவ்ரோஜி, நீதிபதி ரானடே, ரமேஷ் சந்திர தத் இவங்க எல்லாருமே காலனி ஆட்சியுடைய பொருளாதாரம் பற்றிய விமர்சனத்தை செய்வதில் முக்கிய பங்காற்றுறாங்க. இந்தியாவை அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக அடக்கி ஆள்வதுதான் பிரிட்டிஷாருடைய வளத்துக்கு அடிப்படையானது அப்படிங்கிறதை இவர்கள் தெளிவாக உணர்ந்திருந்தாங்க. இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு காலனி ஆதிக்கம் தான் முக்கிய தடையாக இருக்குதுன்னு இவங்க முடிவு செய்தாங்க. 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகுது. இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பு உருவாக்க காரணமாக இருந்தவர் ஏஓ ஹியூம் அப்படிங்கிறவர். 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய முதல் தலைவராக உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய முதல் அமர்வு எப்ப நடைபெறுதுன்னா 1885ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி நடைபெறுது. இனி இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய ஆரம்ப கால முக்கிய குறிக்கோள்கள ஒன்றாக இருந்தது தேசிய ஒற்றுமை குறித்த உணர்வுகளை ஒருங்கிணைப்பது. இதுதான் இவர்களுடைய ஆரம்ப கால முக்கிய குறிக்கோள்களை ஒன்றாக இருக்குது. இவங்க பிரிட்டனுக்கு விசுவாசமாக நடந்து கொள்ளவும் உறுதி மேற்கொள்றாங்க. பிரிட்டனிடம் மேல்முறையீடு செய்வது, மனுக்களை கொடுப்பது, அதிகார பகிர்வு, இதை எல்லாமே ஆங்கிலேய அரசு உருவாக்கிய அரசியல் சாசன கட்டமைப்பிற்குள் செய்வது. இந்த வழிமுறைகளை காங்கிரஸ் பின்பற்றது. இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய சில முக்கிய கோரிக்கைகள் அதெல்லாம் பார்த்தோம்னா, மாகாணம் மற்றும் மத்திய அளவில் சட்ட மேலவைகளை உருவாக்குவது, சட்ட மேலவைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பது, நிர்வாகத்துறையில இருந்து நீதித்துறையை பிரிப்பது, இராணுவ செலவுகளை குறைப்பது, உள்நாட்டு வரிகளை குறைப்பது, நீதிபதி மூலமாக விசாரணையை விரிவு செய்வது, ஒரே நேரத்தில் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஆட்சிப்பணி தேர்வுகளை நடத்துவது, காவல்துறை சீர்திருத்தங்கள், வனச்சட்டத்தை மறுபரிசீலனை செய்தல், இந்திய தொழிற்சாலைகளின் மேம்பாடு மற்றும் முறையற்ற கட்டணங்கள் மற்றும் கலால் வரிகளை முடிவுக்கு கொண்டு வருவது. இது எல்லாமே இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய கோரிக்கைகளா இருக்கு. அடுத்ததான் தீவிர தேசியவாதம். இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்களை நம்ம இரண்டா பிரிக்கலாம். ஒண்ணு மிதவாத தேசியவாதிகள், இன்னொன்னு தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். இந்த மிதவாத தேசிய தலைவர்கள் கோரிக்கை வைப்பது, மனு கொடுப்பது, இதெல்லாம் ஆங்கிலேயர்களுடைய அணுகுமுறையில எந்த அளவிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தல. இதனால மித தேசியவாத தலைவர்களுடைய திட்டங்கள் தோல்வி காணுது. இத தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த தலைவர்களுடைய குழுவால விமர்சிக்கப்படுது. அப்போ இந்த தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா, மனுக்கள் மற்றும் கோரிக்கைகள் கொடுப்பதை விட சுய உதவியில அதிகம் கவனம் செலுத்துறாங்க. 1905ஆம் ஆண்டு வங்க பிரிவினை ஏற்படுது. வங்காளத்துல ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அரசியல் நடவடிக்கைகளை அடக்குறதுக்காக இந்து முஸ்லிம்களுக்கு இடையே பிளவை உருவாக்குறதுக்காக தான் இந்த வங்க பிரிவினை அப்படிங்கிறது வகுக்கப்பட்டுச்சு. இந்து முஸ்லிம் பிரிவினை வங்காளிகளுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி அந்த தேசியவாத இயக்கத்தை வலுவிழக்க செய்வதுதான் வங்க பிரிவினைக்கான நோக்கமா இருக்குது. வங்காளத்தை 2 நிர்வாக பிரிவுகளின் கீழ் பிரித்து வைத்ததன் மூலம் வங்காள மொழி பேசும் மக்களை ஒரு மொழி சிறுபான்மையினர் அப்படிங்கிற தகுதிக்கு கர்சன் பிரபு குறைத்து விடுறாரு. முகலாயர்களுடைய ஆட்சி காலங்கள்ல கூட அனுபவிக்காத ஒற்றுமையை முஸ்லிம்கள் கிழக்கு வங்காளம் அப்படிங்கிற புதிய மாகாணத்துல அனுபவிப்பார்கள் அப்படின்னு கர்சன் உறுதியளிக்கிறாரு. மத அடிப்படையில் வங்காள மக்களை பிரிக்க நினைத்த அந்த பிரிவினை செயல் அவர்களை பிரிப்பதற்கு பதிலாக ஒன்று சேர்க்குது. வங்க பிரிவினைக்கு எதிரான இயக்கம் 1905ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு அறிவிக்கப்படுது. அந்த நாள் துக்க நாளாக கடைபிடிக்கப்படுது. ஆயிரக்கணக்கானவர்கள் கங்கை நதியில புனித நீராடி வந்தே மாதரம் பாடலை கல்கத்தாவின் சாலைகளில் பாடியபடி அணிவகுத்து செல்றாங்க. வங்காளத்தில் புறக்கணிப்பும் சுதேசி இயக்கமும். சுதேசி இயக்கம் நடைபெற்ற காலம் 1905 இருந்து 1911 வரைக்கும். புறக்கணிப்பும் சுதேசி இயக்கமும் இந்தியாவை தற்சார்பு அடைய செய்யும் விரிவான திட்டத்தின் ஒரு பகுதியாக எப்போதும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தே இருந்தன. வங்காளத்தில் சுதேசி இயக்கத்தின் போது 4 முக்கிய போக்குகள் காணப்படுது. இதெல்லாம் மிதவாத போக்கு, ஆக்கப்பூர்வ சுதேசி, தீவிர தேசியவாதம்,
புரட்சிகர தேசியவாதம். இதுல ஆக்கப்பூர்வ சுதேசி அப்படின்னா இந்த ஆக்கப்பூர்வ திட்டங்கள் அனைத்துமே சுய உதவியை தான் வலியுறுத்தியதா இருந்துச்சு. ஆங்கிலேய ஆட்சியின் கட்டுப்பாட்டுல சிக்காமல் சுதந்திரமாக செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளை உருவாக்குறதுல அது கவனம் செலுத்தக்கூடியதா இருந்துச்சு. மக்களை சுயமாக வலுவாக்க வேண்டிய அவசியம் குறித்து அது வலியுறுத்துச்சு. துணிகள், கைத்தறி ஆடைகள், சவக்காரம்னா சோப்புகள், மண்பாண்டங்கள், தீப்பெட்டி, தோல் பொருட்கள் இது எல்லாமே சுதேசி கடைகள்ல விற்கப்பட்டுச்சு. அடுத்தது மறைமுக எதிர்ப்பு. 1906ஆம் ஆண்டுல இருந்து சுதேசி இயக்கம் மாற்றுப்பாதையை செல்ல தொடங்குது. அதாவது இந்த சுதேசி இயக்கம் 4 அம்சங்களை கொண்டதாக மாறுது. முதல்ல அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது, இரண்டாவது அரசு பள்ளிகள் கல்லூரிகளை புறக்கணிப்பது, நீதிமன்றங்கள் பட்டங்கள் மற்றும் அரசு சேவைகளை புறக்கணிப்பது, மூன்றாவது சுதேசி தொழிற்சாலைகளை மேம்படுத்துவது, நான்காவது பொறுத்து கொள்ளும் அளவை தாண்டி ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறை இருந்தா ஆயுதமேந்திய போராட்டத்துக்கு ஆயத்தமாவது. பஞ்சாபுடைய லாலா லஜபதி ராய், மகாராஷ்டிராவுடைய பால கங்காதர திலகர், வங்காளத்துடைய பிபின் சந்திரபால் இந்த 3 முக்கிய தலைவர்களும் சுதேசி காலத்துல லால் பால் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்காங்க. சுதேசி இயக்கத்தின் போது தீவிர தேசியவாதத்தின் இயங்குதளமாக இருந்தது இந்த பஞ்சாப், மகாராஷ்டிரா, வங்காளம் தான். இது தென்னிந்தியாவுல வ.உ. சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியதுல இருந்து தூத்துக்குடி சுதேசி இயக்கத்துடைய மிக முக்கிய தளமாக விளங்கியது. சுயராஜ்யம் அல்லது அரசியல் சுதந்திரம். சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சி இதை அடைவதுதான் தீவிரவாத தன்மை கொண்ட தலைவர்களுடைய பொது குறிக்கோள்கள்ல ஒன்னா இருக்குது. ஆனா திலகரை பொறுத்த வரைக்கும் சுயராஜ்யம் அப்படிங்கிறது முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியில் இருந்து முழுமையான விடுதலை பெறுவதை கொண்டதாக இருந்தது. தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல் இயக்கம் 1916. இதுக்கு தலைமை வகித்தது யாருன்னா லோகமானிய பால கங்காதர திலகரும் அன்னிபெசன்ட் அம்மையாரும் தலைமை வகிச்சிருப்பாங்க. நம்ம வட இந்தியாவுல பாலகங்காதர திலகர் தலைமை வகிச்சிருப்பாங்க, தென்னிந்தியாவுல அன்னிபெசன்ட் தலைமை வகிச்சிருப்பாங்க. 1914ஆம் ஆண்டு ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டன் போர் அறிவித்த போது மித தேசியவாதம் மற்றும் தாராளமய தலைமை பிரிட்டிஷாருக்கு ஆதரவை கொடுத்துச்சு. ஆனா அதுக்கு பதில் பிரிட்டிஷ் அரசாங்கம் போருக்கு பிறகு தன்னாட்சியை இந்தியாவுக்கு வழங்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ் அரசுக்கு இத பற்றி எந்த உறுதிப்பாடும் கிடையாது. இந்தியாவுடைய தன்னாட்சிக்கு வழிவகுக்கும் காரணத்துக்கு உதவாம ஆங்கிலேய அரசு ஏமாற்றியதுனால ஆங்கிலேய அரசுக்கு நெருக்கடி தரக்கூடிய புதிய மக்கள் இயக்கத்துக்கான அழைப்பாக இந்த தன்னாட்சி இயக்கம் உருவெடுத்துச்சு. தன்னாட்சி இயக்கத்துடைய குறிக்கோள்கள்னா அரசியல் அமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசருக்குள்ளாடி தன்னாட்சி அடைவது, டொமினியன் அப்படிங்கிற தகுதியை அடைவது. ஆஸ்திரேலியா, கனடா, தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து இந்த நாடுகளுக்கு பிறகு இந்த அரசாட்சி சாராத நிலை வழங்கப்பட்டிருக்கு. இவர்களுடைய இலக்குகளை அடைவதற்கு வன்முறை அல்லாத அரசியல் சாசன வழிமுறைகளை கையாள்வது, இதுதான் இவர்களுடைய குறிக்கோள்களா இருந்துச்சு. அடுத்தது லக்னோ ஒப்பந்தம். 1916ஆம் ஆண்டு லக்னோ ஒப்பந்தம் ஏற்படுது. காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக்கும் இந்தியாவுல விரைவில் தன்னாட்சி வேண்டும் அப்படிங்கிறத இந்த லக்னோ ஒப்பந்தத்துல ஏற்றுக்கொள்ளுது. இதுக்கு பதிலாக முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகளை வழங்கும் திட்டத்தை காங்கிரசும் ஏற்றுக்கொள்ளுது. சுயராஜ்யத்துக்கான கோரிக்கை பிரபலமானதை தொடர்ந்து இந்த தலைவர்களை தனிமைப்படுத்தி அவர்களுடைய செயல்பாடுகளை முடக்கக்கூடிய பழைய திட்டத்தை ஆங்கிலேய அரசு பயன்படுத்தது. 1919ஆம் ஆண்டு மாண்டேக சம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களை ஆங்கிலேய அரசு அறிவிக்குது. இதன் மூலம் இந்தியா தன்னாட்சி நோக்கி படிப்படியாக முன்னேறும் அப்படிங்கிற உறுதி கூறப்படுது. இது இந்திய தேசியவாதிகள் இடையே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்துது. அப்புறம் தன்னிச்சையான கைது, கடும் தண்டனைகளுடன் கூடிய ரவுலட் சட்டத்தை ஆங்கில அரசு கொண்டு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.